வணக்கம் நேயர்களே, வெல்லம் சொல் நிகழ்ச்சியில் இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக உங்களுடைய புதிய பொறுப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்கக்கூடிய தருணம் இது. நன்றி. காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு எப்பொழுதுமே சவால் என்பது கிடையாது. ஏன்னா இந்த காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காகவும் பிரிட்டிஷ்காரர்கள்கிட்ட இருந்து நாட்டை மீட்டெடுக்கவும். அதே போன்றுதான் இப்பொழுது பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாசிச ஆட்சியிடமிருந்து மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அதில் நான் ஒரு சிப்பாயாக இந்த களத்தில் இருக்கிறேன். ஆகையால் இது சவால் என்பதோ எளிது என்பதோ இல்லை. எப்பொழுதும் இந்திய தேச மக்களுக்காக எந்தவித அப்பழுக்கும் இல்லாமல் பணியாற்றுகின்ற இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். 45 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. இதே மற்ற கட்சியில் பாஜகவில் எல் முருகனுக்கோ முக்கிய பிரமுகர்களுக்கோ அமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் ஒரு அடையாள அரசியல் அப்படின்ற விமர்சனத்தை பெரும்பாலும் முன்வைப்பாங்க. செல்வ பெருந்தகை அவர்களுக்கு முழுமையான அதிகாரமும் சுதந்திரமும் காங்கிரஸ் தலைமை கொடுத்திருக்கா? நான் சட்டமன்ற கட்சி தலைவரா 2021 மேல என்னை தேர்ந்தெடுத்தாங்க. தலைவர் ராகுல் காந்தி தான் என்னை நம்பிக்கையோடு நியமித்தார். இது ட்ரஸ்ட் ஆன் மீ. எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்தார். என்ன வேண்டுமானாலும் பேசலாம். தமிழ்நாட்டு மக்களுக்காக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் அரவணைத்து நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படித்தான் ஏறக்குறைய 2.25 ஆண்டுகள் தங்களுடைய பணியாற்றினோம். முழு சுதந்திரம் கொடுத்தார்கள். இப்பொழுதும் இந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது முழு சுதந்திரத்தோடு நீங்க செயல்படலாம். காங்கிரஸ் கட்சியை கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியிலும் 40 தொகுதியிலும் கடந்த தேர்தலை விட பெருவாரியான வெற்றியை பெற வேண்டும். அதற்கான முன்னெடுப்பை நீங்கள் எடுப்பீர்கள் என்று நம்புகிறோம் என்ற அடிப்படையில் என்னை நியமித்திருக்கிறார்கள். ஆகவே இதில் இந்த காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் சாதாரண தொண்டர்களும் தலைவராக முடியும் என்பதை நிரூபணம் காட்டியிருக்கிற கட்சி. இது வாக்கு வங்கிக்காகவோ மேலோட்டமாக இல்லை. உளமாற பட்டியலின மக்களை, மலைவாழ் மக்களை, சிறுபான்மை மக்களை, ஓபிசி மக்களை நேசிக்கின்ற இயக்கம், அந்த மக்களுக்காக போராடுகின்ற பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். அதில் முன்னணி களப்பணியில தலைவராக எங்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர்களை ஈர்ப்பதற்காக காங்கிரஸ் என்ன முன்னெடுப்பு செய்கிறாங்க? ஒரு பக்கம் சீமான் தொடர்ந்து இளைஞர்களை ஈர்த்துட்டு இருக்காரு. நடிகர் விஜய் கட்சியை தொடங்கியிருக்காரு. இந்த சவால்களுக்கு மத்தியில் காங்கிரஸ் எப்படி தன்னுடைய கட்சியை புத்துணர்வு பெற வைக்க போறாங்க? இல்லை, கண்டிப்பாக தலைவர் ராகுல் காந்தி மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அவரை நம்பி இளைஞர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மக்கள் தேசம் முழுவதும். ஆனால் சில இடங்களில அந்த இளைஞர்களுக்கு தலைவர் ராகுல் காந்தியுடைய இயக்கத்தில் நாங்கள் பணியாற்ற வேண்டும் அப்படி என்பவர்களுக்கு சில இடங்களில சில சங்கடங்கள் ஏற்பட்டு தான் ஒதுங்கி இருக்கிறார்கள். அப்படி ஒதுங்கி இருந்தவர்களை எல்லாம் அரவணைப்பதும் அவர்களை அழைத்து வருவதும் ஒரு புதிய இரத்தத்தை பாய்ச்சுவதும் தான் என்னோட பணியாக இருக்கும். எங்களுடைய தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களும் அனுபவம் வாய்ந்தவர்கள், மூத்த தலைவர்கள். அவர்களுடைய ஆலோசனைப்படி புதிய இரத்தத்தை பாய்ச்சப்படும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு. அதே போன்று இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால், அந்த தலைவர் பொறுப்புக்கு யார் வந்தாலும் இந்த கோஷ்டி பூசலை சமாளிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். உங்களுக்கு இதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோஷ்டி பூசல் நான் ஒரு தனி கோஷ்டியா இருக்கிறேன்னு எந்த காலத்திலுமே கிடையாது. நான் ஒரே ஒரு கோஷ்டி, எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை சார்ந்த கோஷ்டி. அவர் எந்த முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுவோம். தலைவர் ராகுல் காந்தியுடைய தொண்டராக நாங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர். இந்தியாவில் இந்த தேசத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் மிக்க அனுபவம் பெற்ற தலைவர். ஆக அவருடைய வழிகாட்டுதலில் கண்டிப்பாக நாங்கள் சிறப்பாக பணியாற்றுவோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியுடைய உள்ளூர் பிரமுகர்களே ஒரு சிலருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றாங்க. ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? இந்த காங்கிரஸ் என்ற மாபெரும் இயக்கம் ஒரு கடலை போன்றது, சமுத்திரம் போன்றது. இந்த சமுத்திரத்தில் அலைகள் இருக்கும். அலைகள் அடிக்காமல் சமுத்திரம், கடல் கிடையாது.
அப்படி சிறிய சிறிய அலைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நாங்கள் அழைத்து பேசி எது சரியோ அதை நாங்கள் சரியாக எடுத்து செல்வோம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முதற்கட்டமா முடிஞ்சிடுச்சு. முதல்ல பேச்சுவார்த்தையுடைய கட்சி காங்கிரஸ். இந்த இடைப்பட்ட நேரத்தில் தலைமை மாற்றம் அப்படின்றத எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, இது ஒரு கப்பலை ஓட்டுவதற்கு மாலுமியை நியமிக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு மாலுமி சிறப்பாக ஓட்டினார், அண்ணன் அழகிரி அவர்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர் போகாத பகுதியே கிடையாது. அவருடைய உடல்நிலையை பொருட்படுத்தாமல் தூத்துக்குடி போன்ற பகுதிகளெல்லாம் பணியாற்றியவர். இப்பொழுது 5 வருடங்கள் அவர் பூர்த்தி முழுமையடைந்து இருக்கிறார். அவருடைய பணியை பாராட்டி இப்பொழுது ஒரு புதிய தலைவரை காங்கிரஸ் பேரியக்கம் நியமித்திருக்கிறது. கேப்டன் ஆஃப் த ஷிப் நிறைய வெற்றிகளை தேடி கொடுத்தக்கார் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு இலக்கை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிட்டாரு. மக்களவை தொகுதி பேச்சுவார்த்தையில் முன்னெடுத்துட்டாரு. இந்த நேரத்தில் மாற்றம் அப்படின்றது திமுகவோட தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட உரசலின் காரணமா, தலைமை மாற்றமா? ஒரு உரசலம் கிடையாது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட, அதுவும் மாண்பு முதலமைச்சர் தளபதி கூட ரொம்ப இணக்கமாக தோழமையோடு இருக்கின்ற கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். எங்களுக்குள் எந்த பிணக்கும் கிடையாது. மிகவும் ஒற்றுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ன கொள்கை இருக்கிறதோ, இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒத்த கருத்தில் மிகவும் வலிமையாக இப்படிப்பட்ட பாசிச சக்திகளை எதிர்த்து கொண்டு இருக்கின்ற இயக்கம். எங்களுக்குள் என்ன பிரச்சனை வரும்? பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. கடந்த தேர்தலில் புதுச்சேரியோடு சேர்த்து 10 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இப்போ கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டிய நிர்பந்தம் திரு செல்வ பெருந்தை அவர்களுக்கு இருக்கா? எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு கேட்கும் உரிமை இருக்கிறது. யாரிடம் கேட்கும் உரிமை இருக்கிறது? கொடுப்பவர்களிடம். நாங்கள் தோழமையோடு 4 தேர்தலை வெற்றிகரமாக சந்தித்திருக்கிறோம். இது 5வது தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அவர்களுக்கும் கொடுக்க மனம் இருக்கிறது. இதற்கிடையில் ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் எங்களுடைய அகில இந்திய தலைமை பேசி இதை தீர்த்து வைக்கும். கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? அவர் இங்கிருப்பதுதான் அவருக்கும் சரி, நாட்டு மக்களுக்கும் சரி, இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று யார்ந்த இந்த ஜனநாயக சக்திகள் எல்லாம் முயற்சி செய்கின்றனோ அப்படிப்பட்ட ஜனநாயக சக்தியாகத்தான் நாங்கள் கமல்ஹாசன் அவர்களை பார்க்கிறோம். அவருடைய தந்தை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருந்தவர். அவருடைய ஜீனே காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஜீன் தான் என்று சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் இந்த தேசத்தில் உள்ள மக்களை பாதுகாக்கவும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் தான் சேருவார் என்பதில் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். திமுகவுடனான கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணையுமா, அல்லது காங்கிரஸ் தரக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய சீட்டில் தரக்கூடிய உள் ஒதுக்கீட்டில் மக்கள் நீதி மையம் இணையுமா? இல்லை, அது எங்கே இணைஞ்சாலும் எங்கள் கூட தான் அவர் இருக்க போறாரு, இருக்கணும். அதுதான் காலத்தின் கட்டாயம். இந்த தேசத்தில் நடக்கின்ற பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும் என்றால் ஒரு ஜனநாயக சக்திகள், ஜனநாயகத்தின் மீது மரியாதை உள்ள அமைப்புகளோடு தான் அவர் சேருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் இங்கேயா அங்கேயா என்பதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். ஒரு பக்கம் நிறைய புதிய கட்சிகள் வராங்க. மக்களவை தேர்தலுக்கு நடிகர் விஜய் வர வாய்ப்பில்லை, வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் மக்களவை தேர்தலில் அவர் களம் காணாம சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு? அதோடைய உள்நோக்கம் என்ன? இல்லை, அவர் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சிரஞ்சீவின்னு ஒருத்தர் நடிகர் கட்சி ஆரம்பித்தார். அவரும் 10 விழுக்காடுக்கு மேலே வாக்குகளை வாங்கினார். ஒரு கட்டத்தின் மேல் அவரால் அந்த கட்சியை நடத்த முடியவில்லை. காங்கிரஸ் பேரியக்கத்தோடு இணைத்து கொண்டார். அப்படி நிறைய கட்சிகளை சொல்ல முடியும். ஆரம்பிக்கிறார்கள், ஆரம்பித்து சில கட்சிகள் காணாமல் போகின்றன. சில கட்சிகள் வாக்கு வங்கிகளை பெற்றதை விட குறைவாக பெறுகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் என்பது 138 ஆண்டுகளை கடந்து இன்றும் இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்து ஒரு தேசத்தை பாதுகாக்கின்ற பேரியக்கமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அது எதற்காக விஜய் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு வரவில்லை என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். இன்னைக்கு தேசம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையில் ஒன்று விவசாயிகளுடைய போராட்டம். ஆனால் இந்த மாதிரியான விவசாயிகள் போராட்டத்தில் நான் இப்போ அரசியலில் முழு நேரத்தில் இல்லை, இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு டைம் லிமிட் இருக்குது, இப்போ எதுவுமே கருத்து தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கட்சிகள் அப்படி ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு வேளாண்மை குடிமக்கள் தான், விவசாயிகள் தான். ஆனால் அவர்களுக்கு எதிராக பாஜக அரசு, மோடி அரசு என்னென்ன செய்தது என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். ஒரு வாதமே செய்யாமல், எந்த ஒரு டிபேட்டும் நடத்தாமல் பாராளுமன்றத்தில் கதவையெல்லாம் அடைத்து இரவோடு இரவாக 3 புதிய வேளாண்மை சட்டத்தை நிறைவேற்றினார்கள். அதையெல்லாம் விவசாயிகளுக்கு, வேளாண்மை குடிமக்களுக்கு எதிரான சட்டம். இந்த தேசத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாம் சாலையில மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தினார்கள். வருடக்கணக்கில் அந்த போராட்டம் நடந்தது.
தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த 3 புதிய வேளாண்மை சட்டத்தையும் மோடி அரசு திரும்ப பெற்றது. எதற்காக கொண்டு வந்தார்கள், எதற்காக திரும்ப பெற்றார்கள் என்று அவர்களுக்கும் புரியவில்லை. இதற்கு இடையில் எவ்வளவு பெரிய சேதாரங்கள் நடந்தன, எத்தனை உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டது, இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? பாஜக அரசு மோடியை தான் பொறுப்பேற்க வேண்டும். இப்பொழுது 2ஆம் கட்டமாக 2ஆம் விடுதலை போர் மாதிரி வேளாண்மை குடிமக்கள், விவசாயிகள் எல்லாம் எல்லா சாலைகளையும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி சிறிதளவும் சிந்திக்காமல் வெளிநாடுகளில மோடி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் இந்த தேசத்து மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற தேர்தலில அதற்கான விடையை மக்கள் அளிப்பார்கள். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியது அதிமுகவுடைய கொள்கை முடிவு. இனிமேல் கூட்டணி என்ற பேச்சுவார்த்தைக்கே பாஜகவுடன் கிடையாது அப்படின்னு அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்துறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பிளவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாஜக ஒரு பாசிச கட்சி, எல்லா மக்களுக்குமான கட்சி இல்லை. சிறுபான்மைகளை எதிர்ப்பார்கள், விளிம்பு நிலை மக்களை எதிர்ப்பார்கள். இப்படி ஒரு சாராருக்கான கட்சி, பல சாரார்களை எதிர்க்கின்ற கட்சி. இது சமத்துவமான கட்சி இல்லை, இது ஒரு பாசிச கட்சி என்பதை தாமதமாக அதிமுக புரிந்து கொண்டிருக்கிறது. கண்ணு போன பேர் சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் எல்லாத்தையும் இழந்த பிறகு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாத்தையும் பாஜக பேச்சை கேட்டுக்கொண்டு கொடுத்த பிறகு இப்பொழுது அவர்களுக்கு முழிப்பு வந்திருக்கிறது. ஆகையால் தான் சொல்லுகிறேன், கண்ணு போன பேர் சூரிய நமஸ்காரம் என்று கிராமங்களில சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு பாஜக மிரட்டலுக்கு அடிபணிந்து இப்பொழுது பாஜக என்பது ஒரு பாசிச சக்தி, அது கூட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அவருடன் யார் சேர்கிறார்களோ அந்த கட்சிகளை அழிப்பது தான் பாஜகவுடைய முதற்கட்ட பணி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு வெளியேறி இருக்கிறார்கள். இப்போவாவது பாஜக விட்டு வெளியேறுவதற்கு மகிழ்ச்சி. இனிமேலாவது தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் நம்முடைய அரசோடு சேர்ந்து ஜிஎஸ்டி வரி பணத்தை தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய உரிமையை கிடைப்பதற்கும் தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிமுகவுடைய கூட்டணி கதவு பாஜகவை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காங்கிரஸ் அதிமுகவுடைய இந்த அழைப்பை பரிசீலிக்குமா? ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்து தொகுதி உடன்பாடு ஏற்படலை அப்படின்னா? இல்லை, அந்த பேச்சே எழவில்லை. நாங்கள் ரொம்ப என்ன சொல்றதுன்னா, இந்த உறவு என்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, இந்த பாசிச சக்திகளை பாஜக RSS போன்ற பாசிச சக்திகளை எதிர்ப்பதற்கு பின்னி பிணைந்திருக்கின்ற உறவு காங்கிரஸ் பேரியக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். ஆகையால் அந்த நாங்கள் எல்லாம் பிரிவோம், வேறு ஒரு அணிக்கு வருவோம் என்பதெல்லாம் ஒரு மாயை ஏற்படுத்துவதற்கு முயற்சியை சில அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. அப்படி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. கடந்த காலங்களில் காங்கிரஸ்ல இருந்த முக்கிய நடிகைகள் பிறகு பின்னாட்களில் பாஜகவில் இணைந்தாங்க. இப்போ பாஜகவிலிருந்து விலகி வரக்கூடிய நடிகைகள் காங்கிரஸ்க்கு வராம அதிமுகவுக்கு போறாங்க. காங்கிரஸ் தன்னுடைய வசீகரத்தை இழந்து விட்டதா? வசீகரம்லாம் காங்கிரஸுக்கு கிடையாதுங்க. உண்மை என்னன்னா, இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த தேச மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம். இதுல என்ன வசீகரம் தேவை இருக்கு? திமுக கூட்டணியில் திருமாவளவன் உங்களுடைய உறவு எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்குமே, அதுல என்ன மாற்றுக்கிறது இருக்கு? கடந்த கால நட்பு புதுப்பிக்க மீண்டும் வாய்ப்பு இருக்கா? கடந்த காலங்களில் கருத்து முரண் இருந்துச்சு, இப்போ மீண்டும் ஒருங்கிணைந்து செயல்பட போக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும்? எங்க இருவருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. எனக்கு அரசியலில் அந்த சூழலில் என்னால் பணியாற்ற முடியல. நாங்கள் நட்போடு அண்ணன் தம்பியாக அரசியலில் தான் பிரிந்தோம், குடும்பமாக பிரியல. நாங்கள் அவருடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்கிறார், நான் போகிறேன். என்னுடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைக்கிறோம், அவர் வருகிறார். எங்கு பார்த்தாலும் பேசிக் கொள்ளுகிறோம், பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிறோம், உறவுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிறோம். எங்களுக்குள்ளேயே ஒரு பிணக்கும் ஒரு பிரிவும் கிடையாது. அரசியல் ரீதியாக ஒரு இயக்கத்தில் இருந்து வேறொரு இயக்கத்தில் பணியாற்றுகிறோம். ஆனால் அவருடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்றுதான். ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக போராட வேண்டியது, அவருடைய உரிமை மீட்டெடுப்பது தான் ரெண்டு பேருடைய நோக்கம். தமிழ்நாட்டில் பாஜக ஒரு வைப்ரண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க, அதுக்கு ஈக்குவலா காங்கிரஸால ஈடு கொடுக்க முடியலை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன வைப்ரண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க? ஒரு பாலிடிக்ஸும் பண்ணலாங்க. என்ன பண்றாங்க? எந்தெந்த மாவட்டங்களில 10 வழக்குகள் 20 வழக்குகள் யார் மேல இருக்கோ அந்த வழக்கு உள்ளவரெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு, ஹிஸ்டரி ஷீட்டர்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு, பணம் கொடுக்குறேன், பதவி கொடுக்குறேன், அரசுடைய உரிய மிகப்பெரிய பொறுப்பில் உங்களை அமர வைக்கிறோன்னுட்டு
அது ஒரு பேக்கேஜ், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி பேக்கேஜ் பண்ற மாதிரி ஒரு ஒரு ஊரா போயிட்டு அண்ணாமலை பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு மக்கள் இயக்கமா மாறும், தமிழ்நாட்டு மக்களுக்கு குரல் கொடுக்கும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சுழி சதவிகிதம் தான், 0%. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மண்ணில் அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். இந்த மண் அவர்களுக்கு உரிய மண் கிடையாது, அவர்களுக்கு உகந்த மண்ணும் கிடையாது. ஒரு கம்பெனி நடத்துவது போல் அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தினமும் அவதூறு பேசுவது, இந்த அவதூறுக்கு இன்னொரு கூட்டாளியாக ஆளுநர் ரவியை கூட்டிக் கொள்வது, இதுதான் அவருடைய அரசியல் பணியை தவிர ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை தெளிவாக சொல்ல முடியாது. அவங்க தானே சொன்னாங்க, மோடி ஆட்சிக்கு வந்தால் 6 மாதத்தில் தேனும் பாலும் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியா முழுவதும் ஓடும். நாங்கள் எங்கே ஓடுது? வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு வாக்காளருக்கும் 15 லட்சம் கொடுப்பாங்க. கொடுத்தாங்களா? எங்கே கொடுத்துருக்காங்க? பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறை பண்ணாங்க. இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பை அமெரிக்க டாலருக்கு நிகராக மாற்றுவோம்னாங்க. மேக் இன் இந்தியா, எல்லாமே இந்தியா சார்பு தொழில் நடக்கும், இந்தியாவிலே தயாரிக்கப்படும், வெளிநாடுகளை கையேந்தி நிற்க வாய்ப்பே கிடையாது, 6 மாதத்தில் மாற்றுவார்னாங்க. 10 வருடம் ஆயிருக்கு, செஞ்சாருங்களா? ஆகவே இது எல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகள், உண்மைக்கு புறம்பா பேசுவது, கேட்டா ஜும்லா என்று சொல்லுவது. கேஸ் விலையை வந்தா நாங்க வந்து பாதியா குறைப்போம்னாரு. நாங்க ஆட்சியில் இருக்கும்போது 450 ரூபாய் ஒரு சிலிண்டர் விலை, இப்ப 1000 ரூபாய் கடந்து இருக்குது. எவ்வளவு பேருக்கு மானியம் கொடுத்துருக்காங்க, வேளாண்மை குடிமக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க. மக்களுடைய வரி பணத்தெல்லாம் எடுத்து ஒரு நபர் அதானி என்ற தொழிலதிபருக்கு கொடுத்திருக்கிறார். உதயநிதியின் சனாதனம் குறித்த கருத்து வட இந்தியாவில் காங்கிரஸுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துதா? இல்ல, அது ஒவ்வொருத்தருக்கு கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம் உண்டு. அவருடைய பேச்சுரிமையில் அவர் பேசியிருக்காரு. 400 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சூளுரை பண்றாரு. ஒரு நாட்டின் பிரதமர், ஒரு கட்சியின் தலைவர், ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து செல்பவர், ஒரு எதிர்கட்சியை போல் பாராளுமன்றத்தில் பேசுவது, ஒரு அச்சம் பயம் வந்தவர் போல் நாங்கள் 400 தொகுதியை பிடிப்போம், 350 தொகுதியை பிடிப்போம் என்று பேசுவதும் இதுதான் முதல் முறையாக பார்க்கிறோம். அகங்காரம், ஆணவம், இது எல்லாம் நிறைந்தவர் தான் இந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள். ஆகவே மக்கள் தீர்ப்பளிக்க போகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ள ஜனநாயக தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மோடியை தோற்கடிப்பார்கள். மோடி 400 தொகுதிகளை எப்படி பெற முடியும் என்று சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரா, அல்லது கலவரம் செய்து வெற்றியை தேடுவாரா, எதை மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகிறார் என்பதும் புரியவில்லை. 2ஆம் உலகப் போரை நடத்தியவர் உலகமே போற்றியது. ஆனால் என்ன நடந்தது? கதாநாயகனாக ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக பார்த்தார்கள். கடைசியில 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு வெற்றி வாகை சூடிய 6 மாதங்களில் இங்கிலாந்து மக்கள் அவரை தோற்கடித்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட வரலாறையெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். இவர் எதை நோக்கி இரவோடு இரவாக டிமானிசேஷன், பண மதிப்பிழப்பு என்று சொல்லுவார். நூற்றுக்கணக்கான மக்கள் அதில் மடிவார்கள். சிறு குறு தொழில்கள் எல்லாம் இந்த தேசத்திலே மிகப்பெரிய பின்னடைவுக்கு போயிருக்கிறது. ஆக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், இந்த தேசத்தின் மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். 400 தொகுதியில வெற்றி பெறுவேன் என்று கொக்கரிக்கிறார் என்றால் இந்த தேர்தல் முடிவுகள் தான் அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை அளிக்கப் போகிறது. இந்தியா கூட்டணியுடைய பலவீனம் தான் அந்த நம்பிக்கையை பாஜகவுக்கு கொடுத்திருக்கா? ஒரு பலவீனமும் இல்லைங்க, ரொம்ப பலமா இருக்கு. அவரவர்கள் அந்தந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றால் எல்லோரும் இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை உள்ள தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். பாஜக மீது நம்பிக்கையில் என்று மக்கள் முடிவெடுத்த பிறகு கண்டிப்பாக பாஜகவிற்கு மக்கள் வாக்களிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் வட மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய கனவில் இருக்கிறார். வட மாநிலங்களைத்தான் இந்த அக்னி பாத் என்று கொண்டு வரும் பொழுது ஏராளமான இளைஞர்கள் யாரெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் வந்தே மாதரம் என்று சொன்னார்கள், ஜெய் பாரதம் என்று சொன்னார்கள். ஆக இப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு, வருடத்திற்கு 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னார். இவர் ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவேறப் போகிறது. எத்தனை கோடி மக்களுக்கு அவர் ஆட்சியில வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்? கடைசியா சொன்னது எல்லாம் போயிட்டு பஜ்ஜி சுட்டுங்க, போண்டா வில்லுங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆகையால இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இனிபோதும் பாஜகவை அனுமதிக்க மாட்டார்கள் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற முதல் நாளே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு உங்களோட அரசியல் பார்வையை எங்களோட விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்து பெயருக்கு மிக்க நன்றி திரு செல்வ பெருந்தகை. வணக்கம். நன்றி. தேங்க்யூ.